வணக்கம், நான் சுகந்தி, யோகா ட்ரைனர். நம்ம வாயு ஸ்ட்ரெங்தனிங் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்னைக்கு 3வது வாயு அப்பான வாயு. பிராணவாயு பார்த்தோம். பார்க்கலைன்னா நீங்கள் அந்த 2 வாயு ஸ்ட்ரெங்தனிங் பார்த்ததுக்கப்புறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல புரிதல் இருக்கும். ஸோ இதை பிராணவாயு லொக்கேஷன் சொல்கிறோம், இதை சமான வாயு லொக்கேஷன் சொல்கிறோம், இதை அப்பான வாயு லொக்கேஷன் சொல்கிறோம். அந்த லொக்கேஷனை பொறுத்து அங்கே இருக்கிற ஆர்கன்ஸ், அங்கே இருக்க சிஸ்டத்தோட ஹெல்த் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. இதுதான் யோகா தியரி. ஸோ அப்பான வாயு லொக்கேஷன் உங்களோட தொப்புள்ள ஆரம்பிக்கிற அப்பான வாயு லொக்கேஷன் உங்களோட பெல்விக் ஃப்ளோர் வரைக்கும் வருது. மொத்தமா இந்த அகலம் முன்னாடியும் பின்னாடியும் சேர்த்து. ஸோ இந்த லொக்கேஷன்ல எந்த 2 சிஸ்டம் வருது அப்படின்னா, எக்ஸ்கிரீட்டர் சிஸ்டம் நம்மளோட மலக்குடல், யூரினரி பிளாடர் எல்லாமே வருது. அண்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் நம்மளோட இனப்பெருக்கு மண்டலம் இங்கே தான் இருக்கு. ஸோ இந்த 2 சிஸ்டமும் நம்ம உடம்புல அப்பான வாயு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா 2 சிஸ்டமும் நல்லா வேலை செய்யும். நம்மளோட உடம்புலேருந்து டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகுறதுல பிரச்சனை இருக்காது. ஸோ எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்னு வரும்போது நம்மளுக்கு உடம்புலேருந்து 5 விதமான டாக்ஸின்ஸ் வெளியே போகணும். மலம், சிறுநீர், காற்று, கேஸ், தேவையில்லாமல் அக்குமுலேட் ஆகிருக்கு கேஸு, CO2 அண்டு ஸ்வெட்டு, உடம்புல இருக்க வேர்வை வெளியில் போகணும். ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக வெளியேறல அப்படின்னா உள்ளேயே தங்கும்போது அது நிறைய தேவையில்லாத சைடு எஃபெக்ட்ஸை உருவாக்குது. ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக வெளியேறணும்னா நம்மளோட அப்பான வாயு ஸ்ட்ராங்காக இருக்கணும். 2வது நம்மளோட இனப்பெருக்க மண்டலம். ஸோ யூட்ரஸ் ரிலேட்டடாக பிசிஓட இஷ்யூஸ் வருது, அண்டு கருத்தரிக்கிறதுல பிரச்சனை இருக்கிறது, இந்த மாதிரி எந்த இஷ்யூவாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, இனப்பெருக்க உறுப்பில் நம்மளுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அப்பான வாயு வீக்காக இருக்குங்கிறது நம்மளோட யோகா தியரியில் அதோட ஒரு புரிதலாக இருக்கலாம். ஸோ இதை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஒரு 10 விதமான மூமெண்ட்டை தீபு பண்ணி காட்ட போகிறாங்க. 5 விதமான வார்ம் அப் மூமெண்ட் அண்டு 5 விதமான ஆசனா மூமெண்ட் இன்னைக்கு பண்ணி காட்ட போகிறாங்க அப்பான வாயு ஸ்ட்ரெங்தனிங்க்கு. ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் சைடில் திரும்பி நின்றுக்கிறீங்க. ஒரு உள்ளங்கையை ஃப்ரண்ட்ல இருக்கிற அப்பான வாயு லொக்கேஷனில் அமுத்தி வைக்கிறீங்க. ஒரு கையை அடிவயிறுலையும் இன்னொரு கையை அடிவயிறுக்கு பின்பக்கமும் வைக்கிறீங்க. ஸோ இப்போ உங்களோட முட்டியோ ஷோல்டரோ தலையோ எதுவுமே அசையக்கூடாது. அப்பான வாயு லொக்கேஷனை மட்டும் முன்னாடியும் பின்னாடியும் மூவ் பண்ணுறீங்க. கேர்ஃபுல்லாக பண்ணலைன்னா மொத்தமாக நீங்கள் பாடியை சாய்க்கிற மாதிரி ஆகிடும். ரொம்ப கரெக்டாக பண்ணி காட்டுறாங்க. இதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். முன்னாடி ப்ரெஸ் பண்ணுறீங்க, பின்னாடி புஷ் பண்ணுறீங்க. இந்த பர்டிகுலர் மூமெண்ட்டை வெறும் அப்பான வாயை மட்டுமே முன்னாடியும் பின்னாடியும் மூவ் பண்ணுற மூமெண்ட்டை நம்ம வேறு எந்த ஆக்டிவிட்டிலையோ ஆசனாலையோ பண்ண முடியாது. ஸோ ஃபோக்கஸ்டாக கான்ஷியஸாக பண்ணும்போது மட்டும்தான் இந்த மூமெண்ட்டை பண்ண முடியும். இதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். இனிஷியலாக நீங்கள் பண்ணும்போது ஷோல்டரும் சேர்ந்து ஆடுற மாதிரி இருக்கும், இல்லாட்டி முட்டி மடங்குற மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ண முடியும். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு காமெடியாக அந்த மாதிரி கூட இருக்கலாம், பண்ணுறதுக்கு வெக்கப்படுற மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்ல மூமெண்ட். அப்பான வாயு லொக்கேஷனை உங்கள் பெல்விக் ஃப்ளோர் டில்ட் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். ரிலாக்ஸ். 2வது மூமெண்ட் இடுப்பில் கை வச்சுக்கிறீங்க. ரெகுலராக ஹிப் ரொட்டேஷன் பண்ணுறது வேகமாக இடுப்பை சுற்றுவீங்க, மொத்தமாக சுற்றுவீங்க. இப்போ உங்கள் அப்பான வாயு லொக்கேஷனை மட்டும் ரொட்டேட் பண்ணுறீங்க. உங்கள் ஷோல்டரோ முட்டியோ எதுவுமே அசைய வேண்டாம். வெறுமனே அப்பான வாயு லொக்கேஷனை மட்டும் நல்லா 4 பக்கமும், 2 பக்கத்தில், ஃப்ரண்ட்டில், பேக்கில் 4 பக்கமும் அப்பான வாயு லொக்கேஷனை ரொட்டேட் பண்ணுறீங்க. ரெகுலர் ஹிப் ரொட்டேஷனுங்கிறது பெருசாக நீங்கள் கவனம் செலுத்தாமையே ஹிப்பை சுற்றுவீங்க. அப்போ ஷோல்டரும் சேர்ந்து மூவ் ஆகும். இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுறீங்க. இது ரெகுலர் ஹிப் ரொட்டேஷன் இல்லை, அப்பான வாயு ரொட்டேஷன். ரிலாக்ஸ். அதே மாதிரி அதே இடத்துல நின்றுக்கிறீங்க. இன்ஹேல் பண்ணும்போது கையை மேலே தூக்கிக்கிறீங்க. எக்ஸேல் பண்ணும்போது உங்கள் அப்பான வாயு லொக்கேஷனை நல்லா பட்டை பின்னாடி புஷ் பண்ணி அடிவயிறு அமுத்தி எல் ஷேப்பில் ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. இன்ஹேல் பண்ணும்போது பட்டு முன்னாடி வந்துடட்டும், கை மேலே போயிடட்டும். எக்ஸேல் பண்ணும்போது பட்டை நல்லா பின்னாடி புஷ் பண்ணுறீங்க. அடிவயிறை ப்ரெஸ் பண்ணி எல் ஷேப்புக்கு கீழே ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. முட்டி மடங்க வேண்டாம். இன்னும் ஒரு தடவை இடுப்பு முன்னாடி வந்துடட்டும், கை மேலே போயிடட்டும். நல்லா இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணும்போது கீழே வரீங்க. இடுப்பை நல்லா பின்னாடி தள்ளி அடிவயிறை ப்ரெஸ் பண்ணி கீழே வரீங்க. ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க. இதே டைரக்ஷனில் ஒரு அடி கேப் வச்சு, காலில் ஒரு அடி கேப் வச்சு நின்றுக்கிறீங்க. இன்ஹேல் பண்ணும்போது கையை மேலே தூக்கிக்கிறீங்க.
சேர் போஸ் பண்ணுறீங்க. இதை நம்ம உட்கடாசனான்னு சொல்கிறோம். முட்டியை கொஞ்சம் கூட முன்னாடி தள்ளலை, அப்பான வாய் போர்ஷனை மட்டும் பின்னாடி தள்ளுறீங்க. இன்ஹேல் பண்ணும்போது மேலே போகிறீங்க, அப்பான வாய் லொக்கேஷனை ஸ்ட்ரெச் பண்ணி பேக்கில் தள்ளி சேரில் உட்கார மாதிரி ஒரு பொசிஷன் பண்ணுறீங்க. இன்ஹேல் பண்ணும்போது தான் மேலே போகணும், எக்ஸேல் பண்ணும்போது தான் அப்பான வாய் லொக்கேஷனை பேக்கில் புஷ் பண்ணி எடுத்துகிட்டு முட்டியை முன்னாடி தள்ளாமல் இடுப்பை பின்னாடி தள்ளுறீங்க. ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஃப்ரண்ட்டை பார்த்து நினைக்கிறீங்க. கால் அகலமாக இருக்கட்டும், கால் விரலை சைடில் திருப்பிக்கிறீங்க. உங்கள் அப்பான வாய் லொக்கேஷனை நம்ம மேலேயும் கீழேயும் ஸ்ட்ரெச் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ண போகிறோம். நமஸ்தே பண்ணிக்கிறீங்க, காடஸ் போஸ் மாதிரி. இடுப்பை கீழே இறக்குறீங்க நல்லா. இப்போ எழுந்திரிச்சு மேலே போய்ட்றீங்க. கால் விரல் நல்லா சைடில் திரும்பி இருக்கட்டும். காடஸ் போஸ், உட்கடாசனா. ஒரு தடவை நீங்கள் உட்காந்து எழுந்திருக்கும் போதும் உங்களோட அப்பான வாய் லொக்கேஷன் கீழே வரும்போது ஸ்ட்ரெச் ஆகி ஹிப் ஓப்பன் ஆகுது. ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு மேலே போகிறீங்க, திருப்பியும் ஸ்ட்ரெச் பண்ணி ஓப்பன் பண்ணி கீழே இறக்குறீங்க. காலை ஒரு அடி கேப்புக்கு சுருக்கிக்கிறீங்க. விரலை விரிச்ச மாதிரி வச்சுக்கலாம். நமஸ்தே பண்ணிக்கிறீங்க. 6வது பொசிஷன் மாலாசனாக்கு உட்காடுறோம். நல்ல ஹிப்பு ஓப்பன் ஆகிருக்கணும், நல்லா நிமிந்து உட்காரணும். ஃப்ரண்ட்டில் சாயக்கூடாது, முதுகு நிமிந்து இருக்கணும். எல்போவால் முட்டியை ப்ரெஸ் பண்ணி வெளியில் தள்ளி உட்காந்துருக்கா. முட்டி உள்ளே சுருங்கிச்சுன்னா உங்களுக்கு ஹிப் ஓப்பனிங் இருக்காது. முட்டி இந்த அளவுக்கு விரிஞ்சிருக்கணும். மாலாசனா. ஏழாவது போஸ் திருப்பி மாலாசனால உட்காந்துக்கிறீங்க. கையை ஃப்ரண்ட்டில் நீட்டி ஐயப்பன் போஸ் மாதிரி கையை ஃப்ரண்ட்டில் நீட்டிக்கிறீங்க. உங்கள் முட்டியை நல்லா வெளியில் ப்ரெஸ் பண்ணி ஹிப்பை ஓப்பன் பண்ணுறீங்க. இடுப்பு நல்லா மேலே போகும். திருப்பி கையை உள்ளே சுருக்குனீங்கன்னா முட்டி சேர்ற மாதிரி வரும், இடுப்பு கீழே இறங்கிடும். ஒரு தடவை நீங்கள் முட்டியை விரிக்கும் போதும் இடுப்பு மேலே ஏறுது, அப்பான வாய் லொக்கேஷன் விரியுது. ஒரு தடவை நீங்கள் முட்டியை சுருக்கும் போதும் அப்பான வாய் லொக்கேஷன் ரிலாக்ஸ் ஆகி கீழே இறங்குது. இந்த அளவுக்கு இடுப்பு மேலே தூக்குறது உங்களுக்கு எவிடெண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணணும். நீங்கள் பண்ணும்போது எந்த அளவுக்கு முட்டியை விரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இடுப்பு மேலே தூக்கும், ஹிப் ஓப்பனிங் நடக்கும். எட்டாவது போஸ் லிசார்ட் போஸ். ஃபஸ்ட்டு பிளாங்க் பொசிஷனுக்கு வந்துடுறீங்க. ரைட் லெக்கை தூக்கி ரைட் உள்ளங்கைக்கு பக்கத்தில் வைக்கிறீங்க. பின்னாடி இருக்கிற முட்டி, லெஃப்ட் முட்டி ஏர்லேயே இருக்கணும். இப்போ 2 எல்போவையும் தரையில் ஊன்றீங்க. இப்போ இடுப்பை தூக்கி தூக்கி இறக்கலாம், பல்ஸ் பண்ணலாம். பின்னாடி இருக்க முட்டி ஏர்லேயே தான் இருக்கணும். அந்த ஸ்ட்ரெச்சோட கூடிய பெயின் கொஞ்சமாக இருக்கும், பட் இது நல்ல பெயின் தான். திருப்பி உள்ளங்கையை தரையில் ஊனி காலை பின்னாடி எடுத்து பிளாங்குக்கு வந்துடுறீங்க. இப்போ லெஃப்ட் லெக்கை தூக்கி முன்னாடி வைக்கிறீங்க. உள்ளங்கைக்கு பக்கத்தில் உள்ளங்கால வைக்கிறீங்க. எல்போவை தரையில் ஊன்றீங்க. ரைட் நீ ஏர்லேயே இருக்கட்டும். இப்போ உங்கள் அப்பான வாய் லொக்கேஷனை மேலேயும் கீழேயும் பல்ஸ் பண்ணுறீங்க. ரொம்ப எஃபெக்டிவ் ஸ்ட்ரெச் இது. ஒரு 5 தடவை பல்ஸ் பண்ணிங்கன்னா கூட போதும். உள்ளங்கையை தரையில் ஊனி காலை பின்னாடி எடுத்து திரும்பவும் ரிலாக்ஸ் பண்ணிடுறீங்க. பவன முக்தாசனா. நல்லா காலை நீட்டி படுக்கிறீங்க. இன்ஹேல் பண்ணிக்கிறீங்க. எக்ஸேல் பண்ணும்போது நல்லா 2 காலையும் மடக்கி அடிவயிறு அப்பான வாய் லொக்கேஷனை ப்ரெஸ் பண்ணி உங்கள் 2 தொடையும் 2 பிரஸ்ட்டை டச் பண்ணுற மாதிரி ஹக் ஆகணும். முடிஞ்சால் நீங்கள் தலையை தூக்கலாம். பட் இப்போ நம்ம அடிவயிறை மட்டும்தான் ப்ரெஸ் பண்ணுறோம், அப்பர் கோருக்கு இங்கே வேலை இல்லை. ஸோ அதனால் தலையை தூக்கிறது ஆப்ஷனல் தான். கால் விரலாம் நல்லா வெளியில் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். இன்ஹேல் பண்ணும்போது கையை தரையில் வச்சுட்டு காலை நீட்டிக்கிறீங்க தரைக்கு. எக்ஸேல் பண்ணும்போது
அப்பான வாய் லொக்கேஷனை நல்லா ப்ரெஸ் பண்ணுற மாதிரி 2 காலையும் மடக்கி 2 தொடையும் வந்து செஸ்டில் டைட்டாக ஹக் ஆகணும். கால் விரலை வெளியில் தள்ளிக்கிறீங்க. பவன முக்தாசனா. ரிலாக்ஸ். பவன முக்தாசனாவை நம்ம விண்ட் ரிலீவிங் போஸ்ட்னு சொல்கிறோம். காலையில் எழுந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணிவிட்டு டாய்லெட் போயிட்டு நீங்கள் பவன முக்தாசனாக்கு காலை மடக்கி ஹக் பண்ணும்போது நைட்டு ஃபுல்லாக உடம்புல தேவையில்லாமல் சேர்ந்துருக்கிற கேஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகும். பவன முக்தாசனோட அர்த்தமும் பயனும் அதுதான். உடம்புல இருக்கிற தேவையில்லாத காற்றெல்லாம் அடிவயிறை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதுனால அது வெளியேறும். காலையில் பண்ணுறது தான் ரொம்ப எஃபெக்டிவ். ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க. 10வது ஆசனா, படுத்துக்கிட்டே பட்டர்ஃப்ளை பண்ணுறீங்க. இதை நம்ம சுப்த பத்த கவுனாசனான்னு சொல்கிறோம். உட்காந்துட்டு பண்ணால் பத்த கவுனாசனா, படுத்துட்டு அதே பட்டர்ஃப்ளைக்கு உள்ளங்கால சேர்த்து வச்சு முட்டியை விரித்து ஹிப்பை ஓப்பனாக வச்சிங்கன்னா சுப்த பத்த கோணாசனா. நீங்கள் இந்த பொசிஷனில் அப்படியே ரிலாக்ஸ்டாகவும் இருக்கலாம், ஃப்ளிப்பும் பண்ணலாம். பட் நம்ம இதை கடைசியில் 10வது ஆசனாவாக பண்ணுறோம். இது ஒரு ரிலாக்ஸிங் ஹிப் ஓப்பனிங்காகவே இருக்கட்டும். ஸோ நீங்கள் ஃப்ளிப் பண்ண வேண்டாம். முட்டி விரிச்சிட்டு அப்படியே கையை தரையில் வச்சுக்கிறீங்க. கையை கொஞ்சம் வெளியில் ஓப்பனாக வச்சுக்கிறீங்க. உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி இருக்கட்டும். விரல்கள் தளர்வாக இருக்கட்டும், லூஸ் ஃபிங்கர்ஸாக இருக்கட்டும். நல்லா டீப்பாக இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுறீங்க. சுப்த பத்த கோணாசனா. அப்பான வாய் லொக்கேஷன் தொப்புளுக்கு கீழே பெல்விக் ஃப்ளோர் வரைக்கும், முன்னாடியும் பின்னாடியும். இங்கே இருக்கிற 2 மேஜர் சிஸ்டத்தையும் நல்லா செயல்பட வைக்கிற ஆசனாஸை தான் இன்றைக்கி தீபு பண்ணி காமிச்சாங்க. இது எல்லாமே ரொம்ப பயனுள்ளது. இதோட தியரியை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது அதுக்கான பலன்கள் உங்களுக்கு நிறையவே இருக்கும். தொடர்ந்து பண்ணுங்கள், பலனடைங்க. நன்றி, வணக்கம்.